ஹலோ குட்டீஸ், உங்க எல்லாரையும் இந்த சூப்பரான கதை விளக்கத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம உருவம், உண்மையான நட்பு, அப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட்டா கிடைக்கிற மிகப்பெரிய சக்தி இத பத்தி ஒரு சம சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை விட உருவத்துல ரொம்ப ரொம்ப சின்னவங்க உங்களை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்த முடியுமா? என்னது, அது எப்படிப்பா சாத்தியம் அப்படின்னு தோணுதா? இந்த ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட தான் நம்ம கதை ஆரம்பிக்க போகுது. பாகம் 1. கர்வமுள்ள யானை கஜராஜ். இவன்தான் நம்ம கதையோட முக்கிய கேரக்டர். இப்போ இந்த கஜராஜ் எப்படிப்பட்டவன்னு தெரியுமா? நடக்கும்போதே தடம் தடம்னு பூமி அதிரும். மலையளவு இருக்கிற தன்னோட பெரிய உருவத்தை பத்தி அவனுக்கு எப்பவுமே ஒரு பெரிய கர்வம். காட்டுல நடக்கும்போது எதையும் மதிக்க மாட்டான். தன்னோட பெரிய கால்களால குட்டி குட்டி எறும்புகளோட வீடுகளை மிதிச்சு அழிச்சுக்கிட்டே போவான். ஆனா அந்த எறும்புகள் ரொம்ப பாவம். சின்னஞ்சிறு உருவம் கொண்ட அந்த அன்பான எறும்புகள் ஒன்னா சேர்ந்து அமைதியா வாழதான் ஆசைப்பட்டன. தங்களோட குட்டி கைகளை உயர்த்தி, ப்ளீஸ் எங்க வீட்டை இடிக்காதே அப்படின்னு அவன்கிட்ட கெஞ்சின. அப்படி பாவம் போல கெஞ்சின அந்த சுட்டி எறும்புகளை பார்த்து நம்ம யானை எப்படி அகங்காரமா பேசிச்சு தெரியுமா? தன்னோட பெரிய தும்பிக்கையை உயர்த்தி காடே அதிரும் குரல்ல, ஹ ஹ ஹ, நீங்கள் எல்லாம் என் காலடியில் இருக்கும் வெறும் தூசு அப்படின்னு ரொம்ப கர்வமா சொல்லுச்சு. தன்னை விட சின்னவங்களா இருக்கிறவங்கள துன்புறுத்துறதுல கஜராஜுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். பாகம் 2. வெள்ளமும் சேற்று பள்ளமும். இதுவரைக்கும் அமைதியா இருந்த காட்டுல திடீர்னு ஒரு பெரிய இயற்கை சீற்றம் வரப்போகுது. என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ரொம்ப பலத்த மழை பெய்ய ஆரம்பிக்குது. சட சட சடன்னு இடைவிடாம பேஞ்ச மழையால காடு முழுசும் அப்படியே வெள்ளம் பெருகி ஓடுது. அந்த நேரத்துல யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்ம பலசாலி கஜராஜ் வழுக்கி ஒரு பெரிய சேற்று பள்ளத்துல தபக்குன்னு விழுந்து மாட்டிக்கிட்டான். ஐயையோ, அந்த பலசாலி கஜராஜ் மெல்ல மெல்ல அந்த சேட்டுக்குள்ள மூழ்கிக்கிட்டு இருக்கான். எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனால மேல வரவே முடியல. அவனோட பெரிய பலம் எதுவுமே அங்க வேலை செய்யல. அதை விட ரொம்ப பரிதாபம் என்னன்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸா இருந்த மற்ற பெரிய பெரிய விலங்குகள் எல்லாம் அவனை காப்பாத்தாம பயந்து ஓடி போயிட்டாங்க. பாவம் கஜராஜ் இப்போ தனியா யாருடைய உதவியும் இல்லாம தவிக்கிறான். பாகம் 3. சுட்டி எறும்புகளின் உதவி. இந்த இருண்ட சூழ்நிலையில ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி வரப்போகுது. நம்ம குட்டி ஹீரோக்களான லட்சக்கணக்கான எறும்புகள் அந்த சேற்று பள்ளத்துக்கிட்ட வந்தாங்க. தன்னோட வீட்டை அழிச்ச யானையா இருந்தாலும் அந்த அன்பான எறும்புகள் அவனை பழிவாங்கவே நினைக்கல. அந்த எறும்புகளை பார்த்த உடனே கஜராஜ் தான் பண்ண தப்ப நினைச்சு ரொம்ப வெக்கப்பட்டு தலை குனிஞ்சான். அந்த சுட்டி எறும்புகளோட மன்னிக்கும் குணம் எவ்வளவு அழகு பாத்தீங்களா? நிஜமாவே சூப்பர் தான். இப்போ அந்த சுட்டி எறும்புகளோட பிரம்மாண்டமான மீட்பு பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா? ஒரு எறும்பால தான் உடல் எடையை விட 50 மடங்கு அதிக எடைய சுமக்க முடியும். ஃபர்ஸ்ட் காட்டுல இருந்த குட்டி குட்டி மரக்குச்சிகள், இலைகள் எல்லாத்தையும் அந்த பழசாலி எறும்புகள் ஒன்னா சேர்த்துச்சு. அப்புறம் அதையெல்லாம் சுமந்துட்டு வந்து கஜராஜ் மாட்டி இருந்த அந்த சேற்றின் மேல ஒன்னா வரிசையா போட்டுச்சு. கடைசியா லட்சக்கணக்கான எறும்புகள் ஒன்னா சேர்ந்து அந்த சேற்ற ஒரு கெட்டியான பாலம் மாதிரி மாத்திட்டாங்க. என்ன ஒரு அற்புதமான டீம் ஒர்க்ல! வாவ், சக்சஸ்! அந்த சுட்டி எறும்புகள் உருவாக்குன அந்த கெட்டியான பாதையில மிதிச்சுக்கிட்டே நம்ம கஜராஜ் யானை ரொம்ப பத்திரமா சேற்றிலிருந்து வெளியே வந்துட்டான். தன்னோட உயிரை காப்பாத்தின அந்த சின்ன எறும்புகளோட ஒற்றுமையும் இரக்க குணத்தையும் பார்த்து முழுசா திருந்திட்டான் கஜராஜ். உடனே ஒரு பெரிய இலைய தும்பிக்கையால நீட்டி அந்த எறும்புகள் கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டான். பாகம் 4. நாம் கற்கும் நீதி. சரி, இந்த கதையில இருந்து நாம என்ன கத்துக்கிட்டோன்னு இப்போ பார்க்கலாம். இந்த அருமையான கதையிலிருந்து நாம 3 முக்கியமான பாடங்களை கத்துக்கலாம். 1. அகங்காரம் எப்பவுமே அழிவத்தான் தரும். யானையோட கர்வம் அவனை எப்படி சேற்றுல தள்ளுச்சுன்னு பார்த்தோம்ல. 2. ஒற்றுமையே பலம். லட்சக்கணக்கான குட்டி எறும்புகள் ஒன்னா சேர்ந்ததால ஒரு மிகப்பெரிய யானையே காப்பாத்த முடிஞ்சது. 3. துன்பத்துல இருக்கிறவங்களுக்கு உதவுறது தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த குணம். தங்களுக்கு தீங்கு செஞ்ச யானையா இருந்தாலும் அந்த எறும்புகள் கொஞ்சம் கூட தயங்காம உதவி பண்ணாங்க. கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பரான கேள்வி. இன்னைக்கு நீங்க யாருக்கு உதவி பண்ண போறீங்க? அந்த சுட்டி எறும்புகளை போலவே நீங்களும் ரொம்ப அன்பானவங்களா, எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையா மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்களா இருப்பீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். இந்த சுவாரஸ்யமான கதை விளக்கத்துல என்னோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி குட்டீஸ். நாம மறுபடியும் இன்னொரு சூப்பரான கதையோட சந்திப்போம். பாய்.